வணக்கம் ஜெயஹிந்த். எளிய தவளையும் நட்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்ன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சைனா மற்றும் பங்களாதேஷோடைய உறவு. சைனாவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதர அதிகாரி ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி பையிங் எ ஃபாரின் ஒய்ஃப், வெளிநாட்டிலிருந்து மணமகளை விலைக்கு வாங்குறதுலேருந்து விலகி இருங்க. இதில் சோஷியல் மீடியா போஸ்ட்டை அப்படியே நம்பிடாதீங்க. ஈஸி அண்ட் ஸ்பீடி ஓவர்சீஸ் மேரேஜ், உடனடியாக ஃபாஸ்ட்டாக ஒரு திருமணம் நடக்குது அப்படின்றத நம்பாதீங்க. அதே மாதிரி சீனாவுடைய சட்டப்படி கமர்ஷியல் இன்டர்நேஷ்னல் மேட்ச் மேக்கிங் ஏஜென்சிஸ், நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமண பொருத்தத்துக்குன்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சைனாவில் இது பிளாண்டு டொமஸ்டிக்காகவும் சரி இன்டர்நேஷ்னலாகவும் சரி கமர்ஷியலாக நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு லாபம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எதிரான கிரிமினல் சட்டங்கள், கிரிமினலி நீங்கள் பனிஷ் பண்ணப்படக்கூடிய சட்டங்களும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஏன் இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு 1980களில் இவங்க எடுத்துகிட்டு வரும்போது இந்தியாவை மிகப்பெரிய லெவலில் நம்ம கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு லாரிக்கு பின்னாடியும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி இந்தியா எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இப்போ 3 சைல்டு பாலிசியை சைனா அடாப்ட் பண்ணுது. பட் அந்த டேமேஜை ஏற்கனவே அவங்க பண்ணியாச்சு. ஒரு கம்யூனிசம், ஒரு எதாச்சை அதிகாரம் கொண்ட ஒரு நாட்டில் என்ன நடக்கும்ன்றதுக்கு இன்னொரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ மக்கள் தொகை அப்படின்ற போது இந்த மேல் ஃபீமேல் ரேஷியோவும் மிகப்பெரிய லெவலில் சைனாவில் சரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற இளைஞர்களுக்கு பெண்கள் கிடைப்பது கிடையாது திருமணத்துக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏழை நாடுகள், அடிமை நாடுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஏழை பெண்களை விலைக்கு வாங்கி திருமணம் செய்து இவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. பாகிஸ்தான் இதில் ஏற்கனவே ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ். ஒரு கொடூரமான ஒரு ஸ்டோரி அது. பட் அது வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் சில மாதங்களுக்கு முன்னே. இப்போ பங்களாதேஷில் கொஞ்சம் இவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சீனர்களுக்கு விரைவாக நாங்கள் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், ஈஸியான ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஆனால் கமர்ஷியல் மேட்ச் மேக்கிங், அதுவும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் மேக்கிங் அப்படின்றது சீனாவில் தடை செய்யப்பட்ட ஒரு கிரிமினல் குற்றம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சோஷியல் மீடியா போஸ்ட் இப்போ நீங்கள் பங்களாதேஷில் போனீங்கன்னா சர்வசாதாரணமாக ஆங்கிலத்திலையும் பார்க்க முடியும், மேண்டரின்லையும் பார்க்க முடியும். இதை நம்பி அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடியவங்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய சில பங்களாதேஷி புரோக்கர்ஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் உலக லெவல்களை நம்ம ஒத்து கவனிக்கும் பொழுது இந்தியாவுடைய growth மற்றும் இந்தியாவுடைய ப்ராஸ்பெரிட்டி, இதில் நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி இருந்தால் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. உலகம் முழுக்க இந்தியா தன்னோட பவரை எக்ஸர்ட் பண்ணும்போதும் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட், நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு -4 அப்படின்ற அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவுடைய ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய அண்டர்வேல்யூட் கம்பெனிஸோடைய கடந்த ஒரு வருட ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா 15.4% இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பேங்க்ஸ் ஒரு 5 to 6% ரிட்டர்ன் கொடுத்த அதே சமயத்தில் தான் இங்கே இந்த ரிட்டர்னை நம்ம வந்து பார்க்க முடியுது. நான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு சொல்லலை, பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு 100% கேரண்டி இருக்குது அப்படின்ற இந்த இண்டெக்ஸை நம்ம பார்க்கணும். அதுதான் பஜாஜ் லைஃப் நிறுவனத்தால் லான்ச் பண்ணப்பட்ட நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த NFOடைய கடைசி தேதிக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோடைய ஆலோசனையை கேட்டு பண்ணுங்கள். இதோட NAV அப்படின்றது வெறும் 10 ரூபா. நீங்கள் சிறு அமௌண்ட்லேருந்து பெரும் அமௌண்ட் வரைக்கும் என்ன வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த பாலிசி ஹோல்டர் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்தால் மரணிக்க நேர்ந்தால் 120 டைம் நீங்கள் கட்டக்கூடிய அந்த மந்த்லி ப்ரீமியம்க்கு ஈக்குவலாக ஆயில் காப்பீடு கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீமியத்தையும் அவங்களே வந்து கட்டுறாங்க. ஒரு கேபிட்டல் கேரண்டி ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வருஷத்துக்கு 2.5 லட்சம் வரைக்கும் பண்ணக்கூடிய முதலீட்டுக்கு வரி விலக்கு அப்படின்றது இருக்குது. குறிப்பாக NRIஸ்க்கு நீங்கள் மாதம் 18,000 வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ப்ரொஜெக்ஷன் படி ஒரு 2 கோடி வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும். இந்த NFOடைய கடைசி தேதி ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. பட் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் 5 வருஷம் லாக்இன் பண்ண வேண்டிய பீரியட் இருக்குது.
லாக்இன் பீரியட் 5 வருஷம் இருக்கிறதுனால உங்களால் எவ்வளோ செட் அசைட் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருடைய அட்வைஸின் பேரில் நீங்கள் பண்ணலாம். பங்களாதேஷோடைய ஆன்டி டிராஃபிக்கிங் லா படி எடுத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் டாக்கா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $4,100 ஒரு $4,00,000 வரைக்குமான ஃபைன்ஸ் அப்படின்றது அங்கே இருக்கு. 7 வருடம் சிறை தண்டனையும் இருக்கு. சில டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் மரண தண்டனை வரைக்கும் பங்களாதேஷ்ல இருக்கு. இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டடா இந்த கிராஸ் பார்டர் மேரேஜ் ஸ்கேம், பங்களாதேஷி பெண் சீனா ஆண் அப்படின்னு சொல்லி இந்த கிராஸ் பார்டர் மேரேஜ் ஸ்கேம் வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. இதுல நூற்றுக்கணக்கான சீனர்கள் பங்களாதேஷ்ல ஏமாற்றப்பட்டிருக்காங்க, குறிப்பா சோசியல் மீடியாவை பயன்படுத்தி. இதுல டிராஃபிக்கிங் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு, அபேண்டன்மெண்ட் இருக்கு. இவங்களை வந்து இந்த இடத்துக்கு வாங்க, இங்க பெண்ணை வந்து பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து பணத்தை பிடிச்சி இவங்களை அடிச்சு துரத்தி விடுறது, இல்லை ரோட்ல இறக்கி விடுறது, எக்ஸ்டார்ஷன் போன்ற எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை சைனாவுடைய ஜெண்டர் இம்பேலன்ஸ். இப்போ இந்த ஜெண்டர் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு சீனாவுடைய கலாச்சாரம் அப்படின்றது ஒரு ஹோமோஜனைஸ் பண்ணப்பட்ட மாசேதுங்கோட அந்த கம்யூனிஸ்ட் கலாச்சாரம் தான் இருக்குது. ஸோ இவங்களோட இது படி மத நம்பிக்கை, ஒரு சர்ச்சோ இல்லை ஒரு கோயிலோ இல்லை ஒரு மசூதியோ அந்த நாட்டில் வந்து அந்த அடையாளங்களோடு இருக்க முடியாது. எதுவுமே வந்து நீங்கள் அடையாளங்களோட வச்சுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. இது ரெண்டும் எப்படி பொருந்தும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 3.5 கோடி ஆண்களுக்கு அங்கே வந்து பெண்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. இந்த இடத்துல தான் சைனாவுடைய ஒரு மிக முக்கியமான டேட்டாவை பார்க்கணும். சைனாவுடைய மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முக்கியமான டேட்டாவை பார்த்தோம்னா 2023 77 லட்சம் பேர் தங்களுடைய திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்க. 24 வெறும் 60 லட்சம் பேர் தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. 1980 இருந்து இன்னி வரைக்கும் 2025 வரைக்கும் எடுத்தோன்னா இருக்கிறதுலே கம்மியான மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சீனர்கள், இந்த 3.5 கோடி சீனர்கள் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், அடுத்தது நேபாள், மியான்மார், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், இப்போ பங்களாதேஷை குறி வச்சு இங்க இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யக்கூடியது இருக்கு. இப்போ இதுல வந்து விருப்பப்பட்டு திருமணம் செய்யறாங்களா? கண்டிப்பா கிடையாது. இங்க அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்பட்டு அவங்களுடைய சீனர்கள் இந்த ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ், அவங்களுடைய ஏழை பெண்கள் அவங்க குடும்பத்தையாரை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கொடூரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம வறுமையை நம்ம பார்க்குறோம். அதை வந்து இப்போ சீனா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜியாமன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு சைனீஸ் அகாடமிக் டிங் சாங்ஃபா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய ஆண்கள் திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் வியட்நாம், பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகளில் போயிட்டு திருமணம் செஞ்சு காசு செலவு பண்ணி அங்கே போய் பெண்களை நீங்கள் வந்து கல்யாணம் செஞ்சீங்க, மேரேஜ் கிரைசிஸை இது பண்ணுங்க அப்படின்றாங்க. இது ஓப்பன் கிரிட்டிசிசமே அவங்க நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய ஒரு மிக முக்கியமான மவுத் பீஸ் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற ஊடகம், இது ஜாக்மா, அலிபாபாவுடைய ஃபவுண்டர் ஜாக்மா அவர்களால் ஃபன் பண்ணக்கூடிய ஊடகம். இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் மேரேஜ்னு அதை லெஜிட்டிமைஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், பெண்களாக நாங்கள் வாங்கிக்கிறோம், காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்டார்ஷன், த்ரெட்டு, லீகல் ட்ரபிள், ஃபினான்ஷியல் லாஸ், பர்சனல் லாஸ் இதில் எல்லாமே இருக்குது அப்படின்றதும், யாரெல்லாம் பாதிக்கப்படுறீங்களோ அந்தந்த நாடு, குறிப்பாக பங்களாதேஷோட காவல்துறையிட்ட போய் நீங்கள் வந்து அணுகுங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய இன்னொரு ஸ்டேட்லேண்ட் அவுட்லெட் குளோபல் டைம்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை வந்து தேடி வரக்கூடிய சீனர்களுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வேணும். இது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டின்னு பாருங்க. அங்கிருந்து வந்து நீங்கள் காசு கொடுத்து பெண்களை திருமணம் செய்யறதே ஒரு கேவலமான செயல். அந்த மாதிரி இடத்துல சீனர்கள் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றதும். இப்போ ரஃபா ஒரு புரோக்கர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் $700 $1000, அதிகபட்சமாக $25,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ஸோ இது நாட்டை பொறுத்து இருக்கு. பாகிஸ்தான் போன்ற ஒரு தரங்கட்ட நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா $1000 இவங்க பெண்களை வசூல் பண்ணக்கூடிய, அதாவது புரோக்கர்ஸ்க்கு ஃபீஸ் கொடுத்து பெண்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இப்போது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதுமே இந்தியாவில் தான் நடக்கிற மாதிரி இவங்க வந்து இது பண்ணுவாங்க. 2019
இந்த பிரைடு டிராஃபிக்கிங் ப்ராப்ளம் அப்படின்றத ஹைலைட் பண்ணாங்க. அதன் பிறகு சைனா கொடுத்த ஃபண்டிங்கை வச்சுட்டு இது வரைக்கும் வாயவே திறக்கல. இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஒன் சைல்டு லெகசி மிக முக்கியமான பிரச்சனை. சைனாவை இங்கேருந்து போகக்கூடிய யூடியூபர்ஸு இவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் காமிக்கிறத பார்த்தீங்கன்னா ஷாங்காய், அவங்களுடைய புல்லட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ட்ராவல், ஸ்கை ஸ்ராப்பர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டூரிசம், தொழிற்சாலைகள், டெவலப்மெண்ட்டு இதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சீனா என்ன இருந்தது அப்படின்றத நம்மளுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கிழிச்சு நாராக தொங்க விட்டதை ஒரு 2 வாரம் முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ அவங்க அஃபிஷியலாக சொல்கிறது தன்னை வந்து 2வது மிகப்பெரிய சக்தி, முதல் சக்தியாக மாறப்போகக்கூடிய சைனாவில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது ஆண் பெண் பாகுபாடு, ஆண் குழந்தைக்கு தான் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான கலாச்சாரம். நெக்ஸ்ட் டைம் யூடியூபர்ஸ் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பேசணும். 2வது ஒன் சைல்டு லெகசி. ஒரு பிள்ளைக்கு மேலே அங்கே பெற்று நீ வளர்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இல்லை. இப்போ அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்ற போது 2 பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த ஆண் பெண் அந்த ஸ்கியூனஸ் அப்படின்றது வராது. இப்போ ரொம்ப தெளிவாகவே வருது. இப்போது குளோபல் வாய்ஸஸ் சில முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணும்போது சைனாவுடைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில், குறிப்பாக வீபோ போன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மேட்ச் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அதுவும் பங்களாதேஷி பெண்களுடைய, அந்த பெங்காலி பெண்களுடைய ஃபோட்டோவை போட்டு புவர் ஆப்ளிக் எக்ஸ்ப்ளாய்டபிள், இவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவங்க, இவங்களை நீங்கள் ஈஸியாக விலைக்கு வாங்கலாம் அப்படின்றத நேரடியாகவே பேசி பப்ளிக்காக அட்வர்டைஸ் பண்ணி டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் சைனாவுடைய உண்மையான முகம். இப்போது பங்களாதேஷ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மிக முக்கியமான ஊடகம் டெய்லி ஸ்டார். அவங்களுடைய ஒரு ரிப்போர்ட் பற்றி எடுத்தோம்னா ஆர்கனைஸ்டு கிரிமினல் கேங், இது வந்து சாதாரண புரோக்கர்ஸ்லாம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியாவே இருக்குது. டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒரு இது பண்ணி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து, ஒரு அட்ராக்டிவாக கொடுத்து, பிறகு அங்கே ஃபேக்ட்ரியில் வச்சு இந்த மேட்ச் மேக்கிங்கை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய சீனர்களுக்கு இவங்களை விற்று, பிறகு கம்போடியா எல்லை வழியாக இவங்களை வெளியேற்றி, அதாவது மியான்மர் கம்போடியா வழியாக அவங்களை வெளியேற்றி அங்கே சேஃபாக சைனாவுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையில் பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரியான ஒரு நெட்வொர்க்கு மஹிதா அஃப்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி ஊடகத்தில் ப்ரூக்கிங்ஸில் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் சைனாவுடைய ஆண்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏழை கிறிஸ்தவ பெண்களை விலைக்கு வாங்கி அவங்கள கட்டாயப்படுத்தி புரோக்கர்ஸ் மூலிமா, லோக்கல் புரோக்கர்ஸ் மூலிமா ஒரு பெட்டர் லைஃப்னு சொல்லி அவங்கள வந்து விலைக்கு வாங்கி அவங்கள நினச்சி பார்க்க முடியாத கொடுமைக்கு அவங்கள ஆளாக்கி அதன் பிறகு ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள ஆர்கன் ஹார்வெஸ்டிங்கும் பயன்படுத்துகிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைமை பாருங்க. ஒரு நாடு அடிமைப்பட்டா என்ன ஆகும்? ஒரு நாட்டுக்கு தன்மானம் இல்லை, ஒரு நாடு வந்து ஒரு மூடத்தனமான ஒரு சித்தாந்தத்தில் இருந்துட்டு தன்மானத்தை இழந்துச்சுன்னா என்ன ஆகுன்றதுக்கு பாகிஸ்தான் எக்ஸாம்பிள். இதை நான் சொல்லல, மஹிதா அஃப்சல் 2022 இந்த ரிப்போர்ட், ப்ரூக்கிங்ஸ் ரிப்போர்ட்டை கூகுள் பண்ணுங்க, அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஏழை கிறிஸ்தவ பெண்களை கடத்துறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி கொண்டு போறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமையா வேலை செய்ய வச்சு, பிறகு அவங்க வந்து ஒரு லெவலில் அவங்க ஏஜ் ஆக போது அவங்கள வந்து ஆர்கன் ஹார்வெஸ்டிங்க்கு பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய உறுப்புகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனை எப்படி ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்க அரசியல் தலைவர்கள் பேசும்போது, பாகிஸ்தான் குறிப்பாக சைனா பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டீப்பர் தென் ஓஷன், கடலை விட ஆழமானது, வானத்தை விட உயரமானது, இரும்பை விட உறுதியானது. இதுதான் இவங்களுடைய உண்மையான இதுன்றதை நம்ம பார்க்குறோம். 2019 பாகிஸ்தானோட எஃப்ஏ வந்து 52 சைனீஸ் டிராஃபிக்கர்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு இவங்களோட அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகுது. பிறகு சைனா இவங்களை வந்து செருப்பால் அடித்து இந்த கைது செய்யப்பட்ட 52 பேரும் எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் விடுவிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் கிடையாது. இந்த லேட்டஸ்ட் நோட்ல பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், கம்போடியா, நேபாள், ஆல் த மோஸ்ட் வியட்நாம் வரைக்கும் போகிறாங்க. பட் வியட்நாம் ஒரு செல்வ செழிப்புள்ள நாடு, ஓரளவுக்கு நல்ல இன்கம் உள்ள நாடு அப்படின்றதுனால அங்கே இந்த வேலையெல்லாம் இவங்களால பண்ண முடியாது. இது இப்போ ஒரு குளோபல் அட்டென்ஷனை பெறுது. இப்போவும் நல்லா கவனிங்க, சைனா கொடுத்த அறிவிப்பு என்னன்னா, இந்த மாதிரி போலி புரோக்கர்ஸ் கொடுக்கறத அறிவிப்பை வந்து நம்பாதீங்க, அதில் நம்பி போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றதானே தவிர
இன்னொரு நாட்டில் போயிட்டு இந்த மாதிரி பெண்களை விலைக்கு வாங்கக்கூடிய கொடுமைகளை பண்ணாதீங்க அப்படின்றது கிடையாது. நம்ம இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த வீடியோட ஸ்டார்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இப்போ முதலீட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்தோம். அதுதான் நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் பஜாஜ் அலையன்ஸ் நிறுவனத்தோடது. இந்த என்எஃப்ஓ அப்படின்றது இன்னும் சில நாட்களுக்கு தான் இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தோட நம்பர் 1 சக்தியாக இருக்கக்கூடிய, அதாவது ஆஸ்பயர் பண்ணக்கூடிய சைனா, இதுதான் அவங்களுடைய உண்மையான நிலை. இதுக்கு துணை போகக்கூடிய பங்களாதேஷை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எத்தனையோ ஆயிரம் வீரர்கள், இந்தியா வீரர்கள் தங்களுடைய உண்மையை நீத்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆன்மாவும் இதை பார்த்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.